இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சைந்தவி தம்பதி விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, விவரங்கள். தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வரக்கூடியவர் ஜிவி பிரகாஷ். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகியுமாக இருக்கக்கூடிய சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். ஜிவி பிரகாஷ் சைந்தவிக்கு அன்வி என்ற 4 வயது மகள் இருக்கிறார். கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் தங்களது குடும்பத்தார்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சில வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். ட்விட்டரிலும் பிரிந்து வாழ்வது தொடர்பாக ஏற்கனவே சில தகவல்களை வெளியிட்டு வந்தார்கள். மேலும் இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில விவாகரத்து கோரி இதுவரை விண்ணப்பிக்காமல் இருந்து வந்த நிலையில் இன்று குடும்ப நல நீதிமன்றத்துல அவர்கள் நேரில் ஆஜராகி அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதற்கான அந்த பரஸ்பரம் விவாகரத்து கோரிய மனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த மனு சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஆகிய 2 பேரும் நேரில் ஆஜராகி நீதிபதியிடம் தங்களுடைய முகவரி அடங்கிய ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்தனர். அதன் பின்பாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். இருவரும் பிரிந்து வாழ்வதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்காக கேட்கிறேன் என்று நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது இருவரும் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவரும் பரஸ்பரம் பிரிவதற்காகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதியிடம் தெரிவித்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணை அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இதே போல சமீபத்தில் சினிமாவில் நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து அளிக்கப்பட்டது. அதே போல சில நடிகர்களும் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.